பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். உங்களுக்கு தாங்க பேசுகிறார் ஆண்டவர். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யாரெல்லாம் கூப்பிட ஆரம்பிக்க போகிறீங்க? இயேசு உங்கள் பிரச்சனையை பார்த்து, உங்கள் துயரத்தை பார்த்து, உங்கள் கண்ணீரை பார்த்து, உங்கள் கவலையை பார்த்து அநேகிடம் சொல்லியிருக்கலாம், அநேகிடம் பேசியிருக்கலாம், தீராது. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான்றாரு. யார் நோக்கி கூப்பிட்டான்? தாவீது நெருக்க வரும்போது, பிரச்சனை வரும்போது என்னை நோக்கி கூப்பிட்டான். நோக்கி கூப்பிட்டுன்னு உடனடியாக மறு உத்தரவு அருளச் செய்தாராம். உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக பதில் வேணும், உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், உடனடியே இது எப்போ நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் என்ன நோக்கி கூப்பிட்டான். அவர் உடனடியே மறு உத்தரவு அருளச் செய்தாராம். வார்த்தை தெளிவுபடுத்துகிறாரு. அவன் என்ன நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்தேன். உடனடியே பதில் வரணுங்க. அவனை நோக்கி கூப்பிட எப்படியாப்பட்ட கூப்பிடுதலாக இருக்கும் பாருங்க. பயம், நடுக்கம், வேதனை, துன்பம் வரும்போதெல்லாம் இயேசு நோக்கி கூப்பிடுவாங்க சில பேர். அப்போ தான் கடவுளை தேடி ஓடுவாங்க. எந்த வேலையிலும், எப்போ எந்த நேரத்திலும், எப்போ நெருக்கப்பட்டாலும், எப்போ ஆசீர்வாதம் பெற்று இருக்கும் போதும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டார் தாவீது. உங்கள் வாழ்க்கையில் நெருக்க வரும்போதும் ஒரு பயப்படாதீங்க. இயேசு என்னை நோக்கி கூப்பிடுன்றார். யாரெல்லாம் நோக்கி கூப்பிட ஆரம்பிக்க போகிறீங்க? தாவீது கூப்பிட்ட போது ஆசீர்வாதம் மகனாய் மாற்றினார். ஆடு பின்னாடி அலைந்திருந்த தாவீதை ராஜாவாய் மாற்றினார். ஆனால் ஆபத்து வரும்போதெல்லாம் இயேசுவை தான் நோக்கி அண்டி கொண்டு வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும், அப்படி உங்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதமே இல்லாத இருக்குது. யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் அவனுக்கு மறு உத்தரவு. உங்களுக்கு மறு உத்தரவு வேணும், இந்த ஆபத்துலேருந்து ஒரு விடுவிக்கலை வேணும்னா நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. அது இல்லாமல் நானே அவனோடு இருந்து, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, ஆபத்து வரும்போது நீங்கள் பயப்படாதீங்க, இயேசு உடனடியாக வந்துவார். ஏன்னா நீ கூப்பிட்டல்ல, மறு உத்தரவும் கொடுத்துவார். நீ கூப்பிட்ட மாத்திரத்தில் ஆபத்து வரும்போது அவரே உன்னோடு வந்துடுவாராம், அவனோடு இருப்பாராம். யாருக்கு ஆபத்துலாம் வருது, அவர் பக்கத்தில் இயேசு இருப்பாருங்க. இயேசுனா இயேசு நேரடியாக வந்து நிற்க மாட்டார். ஒரு மனித மூலமாக உங்கள்கிட்ட வந்து சப்போர்ட் பண்ண வந்துருப்பார், அனுப்புவார் ஒரு மனசில் தூதர்களை போல. பயப்படாதீங்க. எந்த காரியத்துக்கு தான் நீங்கள் நோக்கி கூப்பிட்டா போதும், அவர் மறு உத்தரவு அருளச் செய்வார். ஆபத்து வந்துச்சுன்னா அதை பற்றி பயப்படாதீங்க. அவரோடு, அவனுக்கு ஆபத்து வரும்போது நானே அவனோடு இருந்து அவனை தப்பி போகிறான். உங்களை தப்பி பாருங்க. பிரச்சனையை பார்த்து, வேதனையை பார்த்து கவலைப்படாதீங்க. இயேசு நோக்கி கூப்பிட்டா மட்டும் போதும். ஏசப்பா, என் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதே, இது எப்பப்பா என்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு யாரெல்லாம் நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க இந்த நாளில், கூப்பிட ஆரம்பிங்க. நிச்சயமாக அவர் விடுவிப்பார். நான் அவனோடு இருந்து அவனை விடுவித்து, அவனை தப்பி வைத்து, அவனை கனம் பண்ண போகிறாராம். யாரெல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை, அந்த வீட்டில் வேலை சத்தில் மதிப்பே இல்லை நினைக்கிறீங்க, நீங்கள் இயேசு நோக்கி கூப்பிடுங்க, உங்களை கனம் பண்ண போகிறாராம். இயேசு நோக்கி கூப்பிட்டா போதும், மறு உத்தரவு கிடைக்கும், ஆபத்துலேருந்து விடுதலை கிடைக்கும், உன்னை கனமும் கிடைக்கும். ஆண்டவர் செய்ய போகிறார். யாரெல்லாம் கூப்பிட ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காட் பிளஸ்.